ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகன்யா சம்ரித்தி யோஜனா, அதாவது தமிழில் சொல்லணும்னா செல்வ மகள் திட்டம். அதாவது நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பயன்பெற மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த ஸ்கீம். ஓகேங்களா, சுகன்யா சம்ரித்தி யோஜனா அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஓகேங்களா, ஸோ இது நம்ம குழந்தைகளோட பெண் குழந்தைகளோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இப்போ படிக்கிறாங்க, ஸோ குழந்தைங்க படிக்கிறாங்க, ஸோ ஒரு ஹையர் ஸ்டடீஸ் லெவலுக்கு போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த டைமில் நம்ம கிட்ட அமௌண்ட் இருக்குமா, காசு இருக்குமான்னு தெரியாது. ஸோ மேற்படிப்புக்கு ஆகக்கூடிய செலவை நம்ம எப்படி பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக நம்ம அதை இது பண்ணலாம். ஸோ படிக்கிறாங்க, மேற்படிப்புக்கு உண்டான செலவு, இல்லை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஸோ அப்போ அந்த மேரேஜுக்கு ஆகக்கூடிய செலவு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக பயன்படக்கூடியது தான் இந்த ஸ்கீம் சுகன்யா சம்ரித்தி யோஜனா. ஸோ இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிளான் பண்ணக்கூடிய ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஸ்கீம். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நிறைய ஆத்தரைஸ்டு பேங்க்ஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்ல இதுக்குரிய அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதாவது இதுக்குரிய அக்கௌண்ட்டை இப்போ இந்த மாதிரி பேங்க் மூலமாகவும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் நம்ம ஈஸியா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா இந்த ஸ்கீமை பத்தி தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் கூகுள்ல சுகன்யா சம்ரித்தி யோஜனா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபர்ஸ்ட் காமிக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி பேங்க் காமிக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பண்றாங்க, ஐசிஐசிஐ பேங்க் பண்றாங்க, எஸ்பிஐ பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி சில செலக்டட் பேங்க்ஸ் அப்படின்றது இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்க எதில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம கவர்மெண்டோட போர்ட்டல் nsi.india.gov.in. ஓகேங்களா, nsi.india.gov.in. ஸோ இந்த போர்ட்டல்ல இதை பத்தி கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குரிய ஃபார்ம்ஸ் எல்லா விஷயங்களும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நேஷ்னல் சேவிங் இன்ஸ்டியூட். ஓகேங்களா, ஸோ நமக்கு சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். ஷேவிங்குரிய ஸ்கீம் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். ஸோ இதில் அந்த ஸ்கீமை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதோட நேச்சர் ஆஃப் த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட பெண் குழந்தைகளுக்கு இந்த ஸ்கீமை, அதாவது இது ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் ஸ்கீம், அந்த அக்கௌண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இதுல நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்ம இந்த அக்கௌண்ட்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 250 ரூபாய். ஓகேங்களா, பெர் இயருக்கு, இயர்லி தான் இது. மினிமம் 250 ரூபாயில இருந்து 1.5 லேக்ஸ் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, 250 ரூபாயில இருந்து 1.5 லேக்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு இயருக்கு. ஓகேங்களா, ஸோ கண்டினியூஸா நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது நம்ம பெண் பிள்ளைங்களுக்கு 10 வயசு ஆகிறதுக்குள்ளேயும், 10 வயசு கம்ப்ளீட் ஆகுறதுக்குள்ளேயும் இந்த அக்கௌண்ட்டை நம்ம ஓபன் பண்ணணும். ஆஃப்டர் 10க்கு அப்புறம், ஆஃப்டர் 10 வயசுக்கு மேல, ஓகேங்களா, 10 வயசுக்கு அப்புறமா இந்த ஸ்கீமை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அப்ப நம்ம வீட்டுல எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, 2 பெண் பிள்ளைகள் வரைக்கும் இந்த ஸ்கீமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 பெண் பிள்ளைகள் வரைக்கும் யூஸ் பண்ண. நம்ம வீட்டுல 3 பெண் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா 2 பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ மேக்சிமம் ஒரு ஃபேமிலியில 2 பெண் பிள்ளைங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த அக்கௌண்ட்டை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அக்கௌண்ட் ஒன்லி அந்த பெண் பிள்ளையோட நேம்ல மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். ஓகேங்களா, நம்ம கார்டியனா இருந்து நம்ம குழந்தைங்களோட நேம்ல மட்டும்தான் அதை ஓபன் பண்ண முடியும், வேற எந்த நேம்லையும் அதை ஓபன் பண்ண முடியாது. ஸோ இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லயும் நிறைய ஆத்தரைஸ்டு பேங்க்ஸ்லயுமே இந்த அக்கௌண்ட்டை நம்ம ஓபன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஸோ இது எப்ப நமக்கு கம்ப்ளீஷன் ஆகும், இந்த ஸ்கீம் அப்படின்றது எப்ப கம்ப்ளீஷன் ஆகும் அப்படின்னா 21 இயர்ஸ். ஓகேங்களா, இன்னைக்கு டேட்ல நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு டேட்ல இருந்து 21 வருஷம் கழிச்சு
இந்த பிளான் அப்படின்றது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்றது மெச்சூர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க உங்களோட பணத்தை நீங்க எடுக்க முடியும். பிஃபோர் தட் வந்து உங்க பணத்தை எதுக்கு எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் ஹையர் எஜுகேஷன். ஓகேங்களா? நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு போறாங்க. அந்த ஹையர் எஜுகேஷனுக்கு ஆகக்கூடிய செலவுக்காக அந்த பணத்தை எடுக்கலாம். ஹையர் எஜுகேஷனுக்காக நம்ம எடுக்க முடியும். அடுத்த விஷயம் மேரேஜ். ஓகேங்களா? 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருமணம் நடத்தி வைக்கிறோம் அப்படின்னா அந்த டைம்ல இந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி இந்த இதுல இருக்கக்கூடிய நம்மளோட சேவிங்ஸை, இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயம் தான். ஒன்று ஹையர் எஜுகேஷனுக்கு ஆகக்கூடிய செலவுக்காக இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம அமௌண்ட் எடுக்கலாம். அடுத்த விஷயம் மேரேஜ்க்காக. ஓகேங்களா? ஸோ கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னா அந்த கல்யாணத்துக்காக இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். அடுத்ததா அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சோணும். ஸோ மெச்சூரிட்டி பீரியட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 21 இயர்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கு டேட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்ல இருந்து 21 வருஷம் கழிச்சு தான் அந்த அமௌண்ட்டை நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வருஷம் நீங்க மெயின்டைன் பண்றீங்களோ அதுக்குரிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்கும் உங்களுக்கு. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு அப் டு 30th ஜூன் வரைக்கும் 7.6%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.6% அப்படின்றது இருக்கு. ஸோ இதுலேயே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஸ்டார்ட் ஆன பீரியட் வந்து 2014. அப்போல்லாம் இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9.1%. ஓகேங்களா? பெர் ஆனம் இருக்கும். இப்போ வந்து 1/4/2020 36/21 வரைக்கும் 2020 வரைக்கும் 7.6 இருக்கு. ஸோ இந்த ஜூன் 30க்கு மேல மேபி சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா? இல்லை அதுலேயே கண்டினியூ ஆகலாம். ஸோ மேபி அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஸோ இதுக்குரிய ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா இதுலேயே வந்து இந்த போர்ட்டல்லையே வந்து கிளிக் ஃபார் ஸ்கீம் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபார்மை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு போகும். ஸோ இதுலேருந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எந்த ஃபார்ம் வேணுமோ. ஸோ அப்படி இல்லைன்னா உங்களோட நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கா, இல்லை பேங்க் இருக்கா, ஸோ அங்கே போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா மற்ற ப்ராசஸ் எல்லாமே வந்து அவங்களே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தவங்க அந்த அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து எல்லா விஷயமும் நீங்கள் பார்த்துக்கலாம். பாஸ்புக்லேருந்து எல்லா விஷயமும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ இயர்லி நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு மெச்சூரிட்டி வேல்யூ அப்படின்றது கிடைக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை ஸோ ஐடி ஆக்ட்ல நம்ம காமிச்சுக்கலாம், அதாவது டிடக்ஷன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதில் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதும் ஐடியில் வராது, இன்கம் டேக்ஸில் வராது. ஸோ காமிக்கணுன்ற நீட் கிடையாது. ஏன்னா இது வந்து அக்கௌண்ட் ஃப்ரீ ஃப்ரம் த இன்கம் டேக்ஸ் தான். இன்கம் டேக்ஸோட இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இன்கம் டேக்ஸில் நம்ம காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்போ மினிமம் டெபாசிட் வேல்யூ அப்படின்றது எவ்வளோனா 250 ரூபாயிலிருந்து 1.5 lakhs வரைக்கும். as per உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் படி நீங்கள் எவ்வளோ வேணாலும் அப் டு 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதோ ஒரு சேவிங் ஸ்கீம் எல்லாருமே தெரியும். ஸோ நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்காக நம்ம ஏதோ ஒரு சேவிங் ஸ்கீமில் நம்ம இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ மற்ற எல்லா ஸ்கீமையும் விட இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அதிகம். நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது அந்த ஒரு பர்டிகுலர் சர்டைன் லிமிட்ல வந்து. ஸோ இதை க்ளோஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் மூணு விஷயம்தான். ஒன்று வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக, அல்லது மேரேஜுக்காக, அல்லது மெச்சூரிட்டி முடிஞ்சோம், அதாவது 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த அக்கௌண்ட்டை நம்மளால க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து அக்குமுலேட் ஆகி நமக்கு ஒரு பேமெண்ட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது வந்து அந்த இடத்துல நான் ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறவங்க, இல்லை ஒரு மேரேஜ் பண்ண போகிறோம், ஸோ அதுக்காகக்கூடிய செலவு, ஸோ அதுக்காக நம்ம இந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் சேவிங் தான். ஸோ உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்கள பயன்படுற மாதிரி ஸோ இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி விடுங்க. ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது 10 வயசுக்குள்ள தான் இருக்கணும்.
10 வயசுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போயே உங்களுக்கு தேவை அப்படின்னா ஏதோ ஒரு பேங்க்ஸ்லையோ போஸ்ட் ஆஃபீஸ்லையோ வந்து டைரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணி ஸோ இதோட டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டில் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.